ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு எஸ்கேஎம் ஆடியோஸ். நான் உங்கள் சதீஷ்குமார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் ரெடி பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். டிசைன்லாம் லைட்டிங் எல்லாம் சுற்றி வர்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம், 12 இன்ச்சு சப்வூஃபர் போட்டுக்கலாம். கஸ்டமருக்கு வந்து நம்ம 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போடுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பெரிய மேக்னெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு பெருசாக வேண்டாம் சின்னதாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் சின்ன மேக்னெட் பெருசாக போட்டு ஸ்பீக்கரை சின்னதாக்கியாச்சு. சேம் அதே குவாலிட்டி தான் இருக்கும், பட் ஆனால் சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இது நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கேஎம் ஆடியோஸ், கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த செட்டை வந்து 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ரேட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இதோட ரேட்டு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வேலை செய்யும் அப்படின்னு எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் மெசேஜ் மட்டும் அப்படியே போடாதீங்க. ரிப்ளை பண்ணுவேன்னு பார்க்காதீங்க, ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கணும், அங்கே ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கணும், அது ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே ரெடி பண்ணணும் அடுத்தடுத்து. ஏன்னா அதனால் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். சேட் பண்ணுறாங்க நிறைய பேர், என்ன பண்ணாங்க, மெசேஜ் பண்ண ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோ. யாருக்குமே, எனக்கும் நல்ல பொதுவாக யாருக்குமே இந்த மாதிரி செட்டு ரெடி பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா, யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வேலை இருக்கும். அதனால் மெசேஜ் பண்ணுறத விட நம்பர் கொடுத்துருக்காங்களா, அவர் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புன்றது எல்லாருமே பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அதனால் அதில் பார்ப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்பரை நோட் பண்ணி நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு மெசேஜ் போடுவாங்க, அது மெசேஜுக்கு ரிப்ளை போட்டாக்கா திருப்பி இன்னொரு மெசேஜ், அப்படியே சேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துறாங்க. லவர்ஸ் பேசுகிற மாதிரி சேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துறாங்க. மோஸ்ட்லி அது மாதிரி பண்ணாதீங்க, யாருக்குமே பண்ணாதீங்க அது மாதிரி.